உம்முடைய வசனமே சத்தியம். யோவான் 17. கர்த்தரை துதியுங்கள் செல்ல குழந்தைகளே. இன்று நாம் தூய ஐக்கியம் பற்றி கற்றுக்கொள்ள போகிறோம். சுத்தமான சந்தோஷமான இதயத்துடன் தேவனின் அருகில் இருப்பதே அதன் அர்த்தம். பலிபீடத்தில் எரியும் நெருப்பு தேவனின் பரிசுத்தத்தை நமக்கு நினைவுபடுத்துகிறது. ஆட்டுக்குட்டி அவருடைய அன்பும் சமாதானமும் காட்டுகிறது. வேதாகமம் சொல்கிறது, அசுத்தனாய் இருப்பவன் சமாதான பலியின் மாம்சத்தை உண்டால் அவன் ஜனத்தினிடமிருந்து அறுப்படுவான். லேவியராகமம் 7:20. அரசரின் சிறப்பு உணவு. ரொம்ப நாள் முன்னாடி தேவன் தன் மக்களுக்கு சமாதான பலி என்று ஒரு சிறப்பான உணவை கொடுத்தார். அது சாதாரண உணவல்ல, அது தேவன் முன்பாக சேர்ந்து பகிர்ந்து உண்ணும் பரிசுத்த உணவு. அது அரசரின் மீசையிலிருந்து உட்கார்ந்து உண்பதை போல. ஆனால் இந்த உணவு ரொம்ப பரிசுத்தம். ஒரு முக்கியமான எச்சரிக்கை. தேவன் ஒரு முக்கியமான எச்சரிக்கையை சொன்னார். யாராவது அசுத்தமாக இருந்தும் இந்த பரிசுத்த உணவை உண்டால் அவர்கள் மற்ற மக்களிடத்திலிருந்து பிரிக்கப்படுவார்கள். இது தேவன் கடுமையானவர் என்பதற்காக அல்ல, ஆனால் அவர் இருக்கும் இடம் மிகவும் பரிசுத்தம். அசுத்தம் என்றால் என்ன? அசுத்தம்னா கைகள் அழுக்காக இருப்பது மட்டுமில்லை. இறந்த ஒன்றை தொட்டால் நோயாக இருப்பது அல்லது தேவன் சொன்ன விஷயத்துக்கு எதிராக செய்து ஆகியும் அதில் வரும். அதனால் இந்த உணவை உண்ணும் மனிதன் சுத்தமாக இருக்க வேண்டும். உண்பது நட்பை காட்டும். அந்த நாட்களில் தேவனுக்கு கொடுக்கப்பட்ட பலியிலிருந்து உண்பது ஒரு சிறப்பு அர்த்தம். அது தேவனோடு நட்பு இருக்கிறது என்று காட்டும். அது தேவனோடு சேர்ந்து உண்பதை போல. அரசரின் உணவறைக்குள் யாரும் அழுக்கை கொண்டு வர மாட்டார்கள். இயேசுவை காட்டும் குறிப்பு. இந்த சமாதான பலி இயேசுவை காட்டியது. இயேசு நம்முடைய சமாதானம். அவர் நம்மை தேவனுக்கு அருகில் கொண்டு வந்தார். நாம் கர்த்தருடைய இரும்போஞ்சனத்தில் அப்பம் எடுக்கும் போது இயேசு நமக்காக செய்ததை நினைவு கூறுகிறோம். வெளியே மட்டுமல்ல, உள்ளமும். தேவன் சுத்தமான கைகளை மட்டும் பார்க்க மாட்டார், அவர் நம் இதயத்தையும் பார்க்கிறார். அவரிடம் வரும்பொழுது நம் நல்ல மனதுடன் வர வேண்டும். அன்பான நினைவு. இந்த பரிசுத்த ஐக்கியத்தை நாம் கவனமாக இல்லாமல் நடத்தக்கூடாது என்று வேதாகமும் சொல்லுகிறது. தேவனுடைய மேசை நன்றி சொல்லும் இடம், கவனமாக இல்லாத இடம் அல்ல. சுத்தமான இதயத்துடன் வாருங்கள். தேவன் நம்மை முழுமையாய் இருக்க சொல்லவில்லை, அவர் உண்மையான இதயத்தை விரும்புகிறார். இப்படி சொல்லும் இதயம், கர்த்தாவே என்னை மன்னியுங்கள், என்னை சுத்தமாக்குங்கள், நான் இயேசுவை பின்பற்ற விரும்புகிறேன். சந்தோஷமான ஐக்கியம். நாம் சுத்தமான இதயத்துடன் வரும்போது அந்த மேசை சந்தோஷமான இடமாகும். நாம் இயேசுவை நினைவு கூறுகிறோம், அவருக்கு நன்றி சொல்லுகிறோம், அவர் கொடுக்கும் சமாதானத்தை அன்பு வைக்கிறோம். ஒரு நாள் தேவனுடைய ராஜ்யத்தில், ஒரு நாள் நம் தேவனுடைய ராஜ்யத்தில் ஒரு பெரிய விருந்தில் சேர்ந்து உண்போம். அந்த நாள் வரை நம் விசுவாசமாக இருப்போம், நம் இதயத்தை சுத்தமாக வைத்துக் கொள்வோம், அவருடைய சமாதானத்தில் நடப்போம். ஜெபம். பரலோக பிதாவே, எங்கள் இதயங்களை எல்லாம் தவறுகளில் இருந்தும் சுத்தமாகுங்கள். உமது மேசைக்கு நன்றியுடன் வர எங்களுக்கு உதவி செய்யுங்கள். இயேசுவை நினைத்து நன்றி சொல்ல எங்களுக்கு கற்றுக் கொடுங்கள். உமது ராஜ்யத்தில் உம்மோடு உணவருந்தும் நாள் வரை எங்களை காத்தருளுங்கள். இயேசுவின் நாமத்தில் ஆமென்.